நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா விலாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, மகாவிஷ்ணுவோட பசங்களை பற்றி. மகாவிஷ்ணுவுக்கு பசங்க இருக்காங்களா? நம்ம நிறைய பேட்டுக்கு மும்மூர்த்திகள்லேயே பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் மட்டும்தான் பசங்க இருக்காங்க, விஷ்ணுவுக்கு பசங்க இல்லைன்னு நம்ம நினைப்போம். பிரம்மாவுக்கு நாரடர் பையனாக இருக்காரு. ராமாயணத்தில் வரக்கூடிய அகலிகை பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி, அப்புறம் நதிகளின் கடவுளான கங்காதேவி, அவங்க பிரம்மாவோட பொண்ணுங்க தான். சிவனுக்கு விநாயகர், முருகன், ஐயப்பன்னு 3 பசங்க இருக்காங்க. ஆனால் சிவனுக்கு மொத்தமாக 13 பசங்க இருக்காங்க. நம்ம காவல் தெய்வம் சுடலை மாடனும் சிவனோட பையன்தான். அசோக சுந்தரி, மானசா, அப்புறம் ஜோடி. அதில் அசோக சுந்தரியும் ஜோடியும் சிவனோட உண்மையான பொண்ணுங்க. நாகக்குலத்தை சேர்ந்த மானசா சிவனோட தட்டு பொண்ணு. அப்போ மகாவிஷ்ணுக்கு பசங்க இல்லையா? ஏன் இல்லை? உண்மையிலே மகாவிஷ்ணுக்கும் பசங்க இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி நம்ம யாருக்கும் தெரியாது. சிவபுத்திரர்களான விநாயகர், முருகன், ஐயப்பன் மாதிரி மகாவிஷ்ணுவோட பசங்களுக்கும் தனி கோவில்களும் பக்தர்களும் கிடையாது. எந்த விஷ்ணு கோவில்லையும் அவங்களுக்குன்னு தனி சன்னதி கிடையாது. மகாவிஷ்ணுவோட முதல் பையன் பிரம்மதேவர். பிரம்மதேவர் தான் படைக்கும் கடவுள்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரம்மாவை படித்தது மகாவிஷ்ணு தான். விஷ்ணுவோட தொப்புள் குடியிலேருந்து தாமரை பூவிலேருந்து பிரம்மா தோன்றினார். அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ரெண்டாவதாக காமதேவன். இந்த காமதேவன் வேறு யாரும் இல்லை, விஷ்ணுவோட பையன்தான். விஷ்ணுவோட பையனான இந்த காமதேவன் அன்பின் கடவுள். சிவனோட ரெட்டி கண்ணால் எரித்து கொல்லப்பட்டதுனால அவன் பூலோகத்தில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறந்த முதல் பையனான பிரத்யுமனாக பிறந்தான். அடுத்தது பாலா உற்சகா. இந்த பாலா உற்சகா யார்? இந்த பாலா உற்சகா வேறு யாரும் இல்லை, நம்ம மகாவிஷ்ணுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் பிறந்த இந்த பசங்க தான். இவங்க 2 பேருமே இரட்டையர்கள். பாலா பலத்துக்கும் உற்சகா உற்சாகத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க. தன்னோட மாமா பசங்களான விநாயகர், முருகன் மாதிரி அசுர குலத்தையே கூண்டோட அழிக்கிறவர்களுக்கு விஷ்ணு புத்திரர்களான அந்த இரட்டையர்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்க. மகாவிஷ்ணுவோட சக்தி வாய்ந்த 2 மகன்கள் தான் பாலா உற்சகா. அன்றைக்கி நான் பார்த்த ஷிமாரு கிட்ஸ் பிரகலாத் அனிமேஷன் மூவின்னு ஒரு படத்தை பார்த்தல. அந்த படத்தில் கூட அவங்கள ஒரே ஒரு சீனில் கேமியா காட்டியிருப்பாங்க. உண்மையான இந்து மித்தாலஜியில் சனக்குமாரர்கள் தான் ஜெயன் விஜயனுக்கு சாபம் கொடுத்த மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் பாலா உற்சகா தான் ஜெயன் விஜயனுக்கு சாபம் கொடுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்தது ஏக்கவீரன். இந்த ஏக்கவீரன் வேறு யாரும் இல்லை, மகாவிஷ்ணுவுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் பிறந்த ஒரு பையன். இவர் ஒரு சக்திரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சிவபெருமான் காமதேவனை எரிச்சு கொண்டதுனால பார்வதிக்கு சாபம் கொடுத்துருக்காங்க. பார்வதிக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. இனிமேல் எந்த குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற இருக்க முடியாது. அதனால தான் பார்வதி தேவி தான் உடம்புல இருக்கிற மஞ்சள் சந்தனத்தால் விநாயகரை உருவாக்கியிருப்பாங்க. முருகன் சிவனோட நெட்டிக்கண்ணிலேருந்து பிறந்தவங்க. பார்வதி பதிலுக்கு அவங்களும் இனிமேல் மற்ற தேவர்கள் தேவியர்களுக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சாபம் கொடுத்தாங்க. அதனால லக்ஷ்மிக்கு குழந்தைகள் இல்லை. தங்களோட ஒரே பையனான காமதேவன் இறந்து போனதுனால மகாவிஷ்ணுவோட அயக்ரீவ அவதாரத்தில் லக்ஷ்மி தேவி அவரோட மனைவியாக ஆனபோது சிவன்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டதுனால அவங்களுக்கு கர்தாமா, பிரஜாபோட், சிக்லிட், அனண்டா அப்பான்னு 5 பசங்க பிறந்திருக்காங்க. அடுத்தது மகாவிஷ்ணுவோட 3 மகள்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சபரிமலை தர்மசாஸ்திரமான ஐயப்பனை பற்றி சொல்லலாம். சுவாமியே ஐயப்போ அப்படின்னு நம்ம எப்போவுமே ஐயப்பனை துடிப்பாடுறோம். சபரிமலை தர்மசாஸ்திரமான ஐயப்பன் சிவனுக்கு மட்டும் இல்லை, விஷ்ணுவுக்கு பையன்தான். இவரை ஹரிஹர சுடன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹரினா விஷ்ணு, ஹரன்னா சிவன். அவங்க 2 பேரோட பையன்தான் இவரும் மகாவிஷ்ணுவோட ஒரு பையன்தான். விநாயகர், முருகனுக்கு மட்டும் இவர் தம்பி கிடையாது, விஷ்ணுவோட பசங்களுக்கும் இவர் தம்பி தான். அடுத்தது மகாவிஷ்ணுவோட 3 மகள்களை பற்றி பார்க்கலாம்.
கண்ட புராணத்துப்படி அமிர்தவல்லி சுந்தரவல்லிங்கிறவங்க விஷ்ணுவோட பொண்ணுங்க. யார் இந்த அமிர்தவல்லி சுந்தரவல்லி? இந்த அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் வேறு யாரும் இல்லை, நம்ம முருகனோட 2 மனைவிகளான வள்ளி தேவானை தான். தங்கள் அண்ணனுங்களான பால உற்சாகா மாதிரி அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் கூட இரட்டையர்கள் தான். மறுபிறவி எடுத்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது 3வதா ஏகாதசி. நம்ம 15 திதிகளில் நம்ம எல்லாரும் சாதாரண ஒரு திதியாக நினைக்கிற ஒரு திதி கூட மகாவிஷ்ணுவோட பொண்ணுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் உண்மை. மகாவிஷ்ணுவோட பொண்ணு தான் இந்த ஏகாதசி. மகாவிஷ்ணு முரனுங்கிற ஒரு அசுரனை கொல்லத்துக்காக ஒரு குகைக்குள்ளே போய் தூங்கினார். அப்போ முரண் அவரை கொண்டு வந்தான். அப்போ மகாவிஷ்ணுவோட உடம்புலேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வந்து அந்த அசுரனை கொண்டுட்டா. மகாவிஷ்ணு அவளுக்கு ஏகாதசின்னு பேர் வச்சு அவளை தன்னோட பொண்ணை ஏற்றுக்கிட்டாரு. இதனால தான் மகாவிஷ்ணுவோட பொண்ணான ஏகாதசி ஒரு திதியாக இருந்தாங்க. ஆனால் நான் ஏகாதசியை ஒரு திதியாக பார்க்காம நான் அவங்கள மகாவிஷ்ணுவோட பொண்ணாக தான் பார்க்குறேன், அவங்கள ஒரு கடவுளாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க மகாவிஷ்ணுவோட பொண்ணு, அவங்கள நான் ஒரு திதியாக பார்க்காம கடவுளாக தான் பார்க்குறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீபாலா விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.